எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி எறா உருளை ஃப்ரை. நான் வந்து ஏற்கனவே இந்த ரெசிபி நான் என்னோட யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணேங்க. ஆனா அது காப்பிரைட்ஸ் இஷ்யூ இருந்ததுனால நான் வந்து அந்த வீடியோவை நான் டிலீட் பண்ண வேண்டியதாச்சு. இன்னைக்கு நான் அந்த ரெசிபியை நான் திருப்பியும் ரீமேக் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, ஒரு கடாயில நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதுல சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது அண்ட் கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போறேங்க. அந்த இஞ்சி பூண்டுல இருந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஸோ அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணக்குன்னா நல்லா இருக்கும். அடுத்து வந்து இதுல நான் பொடியா நறுக்குன பூண்டு, இல்லைன்னா நீங்க நசுக்கி பூண்டை சேர்க்கலாம், உங்க விருப்பத்தை பொறுத்து இருக்கு. நான் நசுக்கி சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து ஒரு கை அளவுக்கு நசுக்கி சேர்த்துக்கினேன். அடுத்து வந்து பச்சை மிளகா, கீரி இருக்க பச்சை மிளகா வந்து நான் சேர்த்துக்கினேன். ஏன்னா நம்ம அந்த பொரியல் நம்ம சாப்பிட்றப்போ நம்ம அந்த பச்சை மிளகா வாயில கடிக்க கூடாது. ஸோ அதை எடுத்து அழகா வச்சிடலாம். அடுத்து வந்து இந்த சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் வந்து நான் 2ஆ கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கினாங்க. இந்த சாம்பார் வெங்காயம் வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அந்த நம்ம வரல சேர்க்கிறப்போ ஒரு மாதிரி ஸ்வீட்டா நல்லா இருக்கும். இந்த மசாலா பொடிங்கெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் அண்ட் மஞ்சள் பொடி சேர்த்து இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போறாங்க. இந்த வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலர்ல வரணும். அடுத்து வந்து நான் வந்து அரை வேக்காடு வேக வச்ச பேபி பொட்டேட்டோஸ், நாங்க வந்து இங்க கோலி உருளைக்கிழங்குன்னு சொல்லுவோம், அது நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு அண்ட் பாதி வேக்காடு வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கினாங்க. எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு ஃப்ரை பண்ணிக்கினேன். அதுக்கு பிறகு நான் வந்து இந்த எறாவை வந்து சேர்த்துக்கினேன். எறாவை ஏற்கனவே நான் வந்து அந்த தோலெல்லாம் நீக்கி நரம்பெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். வாஷ் பண்ணிக்கினேன் 3 வாட்டி. வாஷ் பண்ணிட்ட பிற்பாடு இந்த எறாவையும் சேர்த்து எல்லாம் நல்லா கிளீனா ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கினேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா அந்த எறால அந்த மசாலா நல்லா பிடிப்படும் அண்ட் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட். இப்ப அடுத்து வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நான் வந்து கொஞ்சமா வெந்நீர் சேர்க்க போறேன். இந்த வெந்நீர் நம்ம சேர்த்தோம்னாக்கா, பச்சை தண்ணி சேர்க்கறத விட நம்ம வெந்நீர் சேர்த்தோம்னா அது என்ன ஆகும்னா, அந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகாது. ஸோ அது வந்து குக் ஆகிட்டே இருக்கும். இந்த சால்ட் நான் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு இந்த வெந்நீரை நான் சேர்த்துக்கினேன். சேர்த்து இப்போ இதை நல்லா நான் வேக விட போறேன். இந்த ப்ரான்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வேகணும். அடுத்து வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அண்ட் கொத்தமல்லி நல்லா பொடியா நறுக்கிட்டு அதுவும் சேர்த்துக்கினேன். எலுமிச்சப்பழம் எலுமிச்சம்பழம் நான் நல்லா புரிஞ்சுக்கினேன். அதுல இந்த ரெசிபியின் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாக்ல இருக்குங்க. பிளாக் லிங்க், ஃபேஸ்புக் ஃபேன் பேஜ் லிங்க் அண்ட் என்னோட இங்கிலீஷ் சேனல், அதாவது இந்த ரெசிபி வந்து நான் இங்கிலீஷ்லயும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி போஸ்ட் பண்றேன். எல்லாரோட லிங்க்ஸும் அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் போஸ்ட் பண்றேன். விசிட் பண்ணி என் ஃபேன் பேஜை லைக் பண்ணுங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். இந்த எறா உருளைக்கிழங்கு நான் வந்து சர்வ் பண்ணிட்டு ரசம், தால் அண்ட் ரைஸோட நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இது நீங்க சப்பாத்தி கூட சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த புதிய ரெசிபியோட உங்க திருப்பி சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.